எல்லா மனிதர்களுடைய ஒரே ஆசை என்னன்னா, நாம வளரணும், என் குடும்பம் வளரணும், என் சம்பாத்தியம் வளரணும், என் பிசினஸ் வளரணும், நான் என்ன செய்யறேனோ அது என்ன செய்யணும், வளரணும், நான் எது தொட்டாலுமே அது வளரணும், நான் எது செய்ய போனாலும் அது என்ன ஆகணும், வளரணும். இது எல்லா மனுஷனுடைய இயல்பு. ஆனா அந்த இயல்புக்கு மாறா செய்யற அந்த காரியம் என்னன்னா தடை. இப்ப இந்த தடைகள்லாம் எப்படி வரும்? இப்ப என் கையில 2 விதைகள் இருக்கு. இந்த 2 விதைகளையும் நான் பூமியில வைக்கிறேன் அப்படின்னா, பூமியில நான் போடுறேன் இந்த 2 விதைகளையும். ஒரு விதை என்ன செய்யுது, நான் பூமியை பிளந்துக்கிட்டு, அதாவது மண்ணுக்குள்ள இருக்கு இல்லையா, இப்ப இந்த விதை, நான் பூமியை தொலைச்சுக்கிட்டு நான் மேலே எழும்பணும், நான் சூரியனை பார்க்கணும், என்னுடைய கிளைகள் அடர்த்தியாய் பரவணும், நான் அநேகருக்கு கனி கொடுக்கிறவனாய் மாறணும், அநேகர் என் நிழலிடத்திலே வந்து சேரணும், இப்படின்னு ஒரு விதை நினைக்குது. ஆனா இன்னொரு விதை பூமியில போடுறோம். ஆனா அந்த விதை நினைக்குது, நான் பூமியை தொலைச்சிட்டு மேலே எழும்புனா எனக்கு உடம்பு வலிகள் ஏற்படும், சோர்வு ஏற்படும், நான் சூரியனை பார்க்கும் போது நான் களைப்படைவேன், இன்னொன்னு நான் எழும்பும் போது யார் வேணாலும் என்னை வெறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதை பூமிக்குள்ளாரியே இருக்குது. ஒரு நாள் கோழி திடீர்னு எதர்ச்சியா பாஸ் ஆகுது. எதர்ச்சியா பாஸ் ஆகிறப்ப எல்லாத்தையும் கிளறி சாப்பிடும், கொத்தி சாப்பிடும், பார்த்துருக்கீங்களா? அதே போல இந்த விதையின் இடத்துல வரும்போது கிளறி தன்னுடைய இயல்பான காரியத்தை அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த விதை அந்த கோழிக்கு இரையாக மாறுகிறது. ஆனால் நான் வளர வேண்டும், சூரியனை பார்க்க வேண்டும், என் கிளைகள் அடர்த்தியாக பரவ வேண்டும், நான் பல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன விதை நிமிர்ந்து உயர்ந்து இருக்கு. என்னால முடியல, மேலே எழும்புனா எனக்கு சோர்வு வரும், உடம்பு வலி வரும், என்னால முடியாதுன்னு சொன்னது எங்க போயிடுச்சு இப்போ? கோழிக்கு இரை. அப்போ வளர்ச்சியை யாரு விரும்பணும்? நம்ம எல்லாருமே இந்த பூமியில கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு விதைகள். இவ்வளவு நாள் நான் சும்மா இருந்த மண்ணுக்குள்ள, ஆனால் இப்பொழுதிலிருந்து மீண்டு எழும்ப போகிறோம், வளர போகிறோம், கனிகளை கொடுக்க போகிறோம். அந்த கனி அநேகருக்கு உபயோகமா இருக்க போகிறது. அந்த கனி அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. சொல்லுங்க, நான் இப்பொழுதிலிருந்து மேலே எழும்ப போகிறேன். சொல்லுங்க, எஸ். இதே நான் நினைச்சிருந்தா என் ஊர்லயே நான் நின்று இருக்கலாம், ஆமா ரைட், என் இடத்துல நான் ஸ்டாப் ஆயிருக்கலாம். பட் ஏன் கடவுள் கூட்டிட்டு வரணும்? பிகாஸ் சம்திங் இருக்கு. ஒரு மாங்கொட்டை எடுத்துக்கங்க, அந்த மாங்கொட்டைக்குள்ள 1 டன் மேங்கோஸ் கிடைக்கும் நமக்கு தெரியுமா? சரி, அப்படி கூட விடுங்க, 1 டன் ஏன் போகணும்? அந்த மாங்கொட்டைக்கு தெரியுமா நான் ஒரு பாஸ்கெட் நிறைய மேங்கோஸ் தர போறேன்னு? தெரியாது. ஆனா அதுக்கு ஒண்ணு தெரியும், நான் எழும்ப போறேன், நான் கனி கொடுக்க போறேன், சூரிய சக்தியை நான் பார்க்க போறேன், அதுகிட்ட இருந்து வர போட்டோசிந்தசிஸ், ஆமா ரைட்? நான் அதை எடுத்துக்க போறேன், நான் அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் நான் கொடுக்க போறேன். சோ அதை எனர்ஜியா ரிலீஸ் பண்ணும்போது அதுகிட்ட இருக்கிற மேங்கோஸை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? த சேம் திங். வளர்ச்சியின் ருசியை இன்னைக்கு நீங்க பார்க்கணும். ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதிலிருந்து நான் வளர்ச்சியின் ருசியை நான் பார்க்க வேண்டும். இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, திடீர்னு ஒரே ஒரு நாள் லாபம் அதிகமா வந்துடுச்சு, சந்தோஷம். அடுத்து நம்ம என்ன யோசிப்போம்? இது ஏன் தினமும் வந்தா நல்லா இருக்காதா? இது தினமும் வந்தா நல்லா இருக்கும்ல, ஆனா அடுத்த நாள் வரல, அப்ப அங்க வளர்ச்சியில ஏதோ தடை இருக்குல்ல. 3 months once ப்ரமோஷன் ஆர்டர் நமக்கு மாத்திரம் வரணும், மத்தவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. நான் அபிஷேகத்தை கனம் பண்றவன். அப்ப அபிஷேகத்தை கனம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் என்ன 3 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். மீன்ஸ் அது ஒரு வளர்ச்சி. இறைவன் சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். மீன்ஸ் என்னது? நான் உன் குடும்பத்தை என்லார்ஜ் பண்ணுவேன், உன் குடும்பத்தை பெருசா இந்த பூமியில காமிப்பேன், உன் பிள்ளைங்களுக்குள்ள வளர்ச்சியை வச்சிருக்கேன், உங்களுக்குள்ளயும் வளர்ச்சியை வச்சிருக்கேன். ஏன் இந்த வளர்ச்சியின் சக்தி கிரியேட் செய்யல? ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்குது. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகும்போது இந்த மே மாதம் நான் வளருவேன். எஸ், கம் ஆன், சொல்லுங்க பார்க்கலாம், இப்பொழுதிலிருந்து நான் வளர போகிறேன். என் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, எஸ். நீங்க நல்லா கவனிங்க, சங்கீதம் 115 14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். Okay, the Lord shall increase you more and more, you and your children. Okay, last week நான் ஒரு anointing பத்தி சொல்லிருந்தேன். எக்ஸனோ என்னது? நம்பர் 1 நான் வளரணும், நம்பர் 2 நான் பெருகணும், நம்பர் 3 நான் அதிகரிக்கணும், நம்பர் 4 நான் பெரிதாகணும். அப்ப இந்த 4 5மே யாருக்கு வேணும்? எனக்கு வளரணும்னு ஆசைக்குது. ஆனா யாருக்கு வேணும்னா நமக்கு சொல்ல வரல. ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம்.
அந்த விதை மாதிரி ரெண்டாவது விதை ஒன்று இருந்துச்சுல்ல, அது மாதிரி. ஆனா முதல் விதை பயப்படல. அதனுடைய எய்ம் என்ன? நான் சூரியனை பார்க்கணும், நான் கிளைகளை விடணும், அநேக கனிகளை கொடுக்கணும், அநேகருக்கு நான் நிழலா இருக்கணும். ஆனா இன்னொரு விதை இவ்வளோ டீப்பாலாம் நான் போக விரும்பல, இதே இடத்துல நான் சேஃபா இருக்க விரும்புறேன். அதனால தான் கோழி வந்து அழகா கொத்தின்னு போயிடுச்சு. சில பேருக்கு ஏன் பிசாசு வந்து அழகா கொத்தின்னு போறான் தெரியுமா? இதுதான், நான் இந்த இடத்துலயே சேஃபா இருக்கேன். இப்போ மாசம் வருதுல இந்த 30,000, மாசம் வருதுல இந்த 40,000, அதுவே போதும். அம்மா ரைட்? சொல்லுங்க. மிஸ்டேக் மஸ்ட் பி கரெக்ட். மிஸ்டேக் மஸ்ட் பி கரெக்ட். நோ, இந்த 40,000 80,000 மாறணும். இந்த 80,000 1,00,000 மாறணும். இந்த 1,00,000 1,50,000 மாறணும். இது மாசம் மாசம் ஒரே ஒரு நாள் எனக்கு கிடைக்கிறது பத்தாது, இதை நான் ருசிக்கணும். அதனாலதான் வேதம் சொல்றது, இறைவன் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? ருசித்து பாருங்க. அப்ப வளர்ச்சியை நீங்க ருசிக்கணும். சொல்லுங்க, இப்பொழுதுல இருந்து நான் வளர்ச்சியை ருசிக்க போகிறேன். வளர்ச்சியை ருசிக்க போகிறேன். இந்த வளர்ச்சியின் அபிஷேகம் உங்களை தொடும்போது தெய்வீக இணைப்புகள் உண்டாகும். இன்னைக்கு நான் ஒருத்தர் அப்படின்னு நான் கணக்கு வைக்கல, இது இவ்வளோ பெரிய மாபெரும் இணைப்பை கொடுத்திருக்கு. வளர்ச்சி உங்களை தொடும்போது மாபெரும் இணைப்புகள் உங்களோட சேர்க்கும். நீங்க நிறைய பேரோட ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த ஹேண்ட் ஷேக் நல்லதுக்காகவே. அவங்க மூலியமா பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்க திறமைக்கு ஏற்ற எல்லா இடங்களும் உங்களுக்காக திறக்கப்படும். ஏன்? நீங்க தான் விரும்புனீங்க என்னத்தை? வளர்ச்சியை. நீங்க நல்லா கவனிங்க. அந்த வசனம் கொடுங்க ராஜா. மெசேஜ்ல என்ன சொல்லுங்க? Let God enlarge your families. Oh, let God enlarge your families. அங்க என்ன லைன் வருது? Giving growth to you. First அந்த growth, அந்த anointing யார் கொடுக்கறாரு? எனக்கு. அப்ப டிஃபால்ட்டாவே உங்களுக்குள்ள அந்த growth இருக்குதானே? கமா போட்டு அடுத்து என்ன லைன் வருது பாருங்க. Growth to your children. அப்ப நீங்களும் வளரணும், உங்க பிள்ளைங்களும். சில இடங்கள்ல பாருங்க, நீங்க வளர்ந்துருப்பீங்க, உங்க பிள்ளைங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானம் கூட யாருக்கு இருக்காது? உங்க பிள்ளைங்களுக்கு இருக்காது. இன்னொன்னு சில இடத்துல மாறா இருக்கும், பிள்ளைக்கு இருக்கிற அறிவு ஞானம் யாருக்கு இருக்காது? பேரண்ட்ஸ் இருக்காது. ஈவன் நாம மட்டும் வளரணும்னு ஆசைப்படுறோம், கிடையாது. நான் என்னைக்குமே ஒரு காரியத்தை சொல்லுவேன், நாம சுயநலமா இருக்கக்கூடாது. நாம எப்படி இருக்கணும்? பொது நலமா இருக்கணும். நான் வளரணும், என் கூட இருக்கிறவனையும் நான் கொண்டு போகணும். அப்போ இன்னைக்கு இந்த கிவிங் growth anointing உங்களுக்குள்ள வரட்டும். உங்க வளர்ச்சி இப்பொழுது இருந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அப்ப நீங்க வளருங்க. சொல்லுங்க, நான் வளர்றேன், நான் வளர்றேன், என் பிள்ளைங்களும் வளர்றாங்க, பிள்ளைகளும் வளர்றாங்க. நம்ம நினைக்கிறோம் growthன்றது ஏதோ சரீர பிரகாரமா கிடையாதுங்க. சரீர பிரகாரமா வளர்றது வளர்ச்சி இல்லை. சரீர பிரகாரமா ஆவி பிரகாரமாகவும் வளரணும். நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய தயவிலும் தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் என்ன செய்தார்? அதிகமாய் மீன்ஸ் பாடியிலையும் ஸ்பிரிட்லயும் அதிகமா வளர்றாராமா. ரைட்? ஓகே, எனக்கு இந்த வசனம் கொடுங்க. லூக்கா 2 கடைசி வசனம். எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும்? என் குடும்பம் எப்படி? சூப்பர் ஃபேமிலி. அப்ப நாங்க எப்படி grow ஆக போறோம்? எல்லாரும் சேர்ந்து சூப்பர் நேச்சுரல் growthக்கு நாங்க தயாராக போறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சிக்கு நாங்க தயாராக. It is done. ராஜா நீங்க கொடுங்க. 1 3 go. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். And Jesus matured. Growing up both body and spirit. Blessed by both God and people. அப்ப அவர் எதெல்லாம் வளர்றாரு? பாடி and spirit. அப்ப நான் only சரீரத்துல மாத்திரம் வளர கூடாது, ஆவியிலும் சேர்ந்து தான் நான் வளரணும். இந்த மே மாசம் எங்கெல்லாம் வளர்ச்சியின் குறைபாடுகள் இருக்கிறதோ, ஈவன் உங்க சரீர வளர்ச்சியின் குறைபாடும் தான். வியாதி, நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கா கேட்கறதுக்கு? கிடையாது. அப்போ உங்க சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் வளரட்டும். எதுல வளரட்டும்? ஆரோக்கியத்துல வளரட்டும். சொல்லுங்க, என் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஆரோக்கியத்தில் வளருகிறது, ஆரோக்கியத்தில் பலப்படுகிறது. சொல்லுங்க, in the name of Jesus. சொல்லுங்க, it is done. எனக்கு வசனம் மீண்டும் கொடுங்க பார்க்கலாம். வளர்த்தி, தேவ கிருபை, அடுத்தது மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். உங்களுக்கு சொல்றேன், மொத்தம் 4 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஜீசஸ் இந்த மைண்ட் செட்டை ஜனங்களுக்கு சொல்றார். சொல்லும்போது சீஷர்கள் சொல்றாங்க, இது எப்படி ஆண்டவரே? அதுக்கு ஈவன் இயேசு கிறிஸ்து சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். 4 விதமான மைண்ட் செட் நீங்க படிச்சது தான். ஒன்னு வழி அருகே, இன்னொன்னு முட்புதர், இன்னொன்னு கற்பாறை, இன்னொன்னு என்னது? நல்ல நிலம். இது 4மே ஒரு விதமான மைண்ட் செட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு growth
அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இது எத்தனை பேர் வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் போகும்போதே டிராவல்ல பிஸியில் நீங்க மறந்துடுவீங்க. அப்புறம் நீங்க யோசிப்பீங்க, ப்ராஃபட் ஏதோ ஒன்று சொன்னாரு, என்ன சொன்னாரு, அவர் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஐ ரிசீவ் நம்ம சொன்னோமா? எஸ். சாட்சியோட வருவேன்னு சொன்னாரா? எஸ். அப்ப நடக்கும், வா போலாம். ஆமா ரைட். இது என்னது? இது வழியா இருக்கு. இப்ப முட்புதர் என்னது? இங்க இருந்து வார்த்தையை வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். வீட்டுக்கு வாங்கிட்டு போன உடனே 4 பேர் கட கட கடன்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுவாங்க. சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், என்னாச்சு இந்த வாரம்? அது ஏன் கேட்குறீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க வரல, அதனால வந்து உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கும். இப்ப நெருக்கம் அதிகமாகும். நீங்க என்ன நினைச்சீங்க? இது முட்புதர். இப்போ உங்களை நெருக்குது. அடுத்தது கட்பாறை. இங்க இருந்து போகும்போதே ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்குள்ள வந்து நீங்க ஹீட் அப் ஆகி கொடுத்த வார்த்தை என்ன ஆச்சு? இப்போ அவ்வளவுதான், காத்துல எங்கேயோ பறந்துடுச்சு. யார் சூடானது? நான். ஆமா ரைட். அப்ப அது அந்த விதை எங்க போய் விழுந்துச்சு? கற்பாறை மேல. இப்ப நல்ல என்ன செய்யும்? ப்ராஃபட்டோட வார்த்தை இதெல்லாம் சொல்லுச்சு. அது எல்லாத்தையுமே மைண்ட்ல எடுத்துக்கும். நீங்க ஏன் சில பேர் சாட்சியோட வராங்க, சில பேர் சாட்சியோட வர்றதில்ல? பிகாஸ் அந்த வார்த்தையை அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல நிலம்ன்றது ஈஸியா வராது. அந்த நிலத்தை முதல்ல என்ன செய்யணும்? உழவணும். இருக்கிற எல்லா கேடான காரியத்தையும் எடுத்து தூக்கி போடணும். ஆமா ரைட். அந்த நிலத்தை பண்படுத்தணும். பண்படுத்தாமையே குப்பைகள் எல்லாம் இருக்கும். சேர்த்து அந்த விதையை கொடுப்பா. அவர் என்ன சொன்னாரு? நீ பெருகுவே. அப்படியே சொன்னாரு. அந்த விதையை கொடு, குப்பையில போடு, மூடு. குப்பை இருந்தா அந்த விதை மேல எழும்பி வரும். குப்பை என்ன செய்யும்? அப்ப அந்த விதையை ஈஸியா அழிச்சிடும். அப்ப என் கூட சேர்ந்து இப்பொழுதுல இருந்து எனக்குள்ள இருக்கிற எல்லா குப்பைகளும் நான் அகற்றுகிறேன். இப்பொழுதுல இருந்து கடவுளின் வார்த்தையான விதை எனக்குள்ளே விழும்போது நான் உயர எழும்புகிறேன். என் நிலம் கனியை கொடுக்கிறது. 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும். சொல்லுங்க எஸ். எஸ். வளர்ச்சி எப்படி வருது? 3 into 3 into 3 தான் வருது. 30, 60, 100. அப்ப நிலத்தை நம்ம எப்படி செய்யணும்? நிலத்தை பண்படுத்தணும். ஈவன் நீங்க வீட்ல இருந்து கிளம்புறப்பவே ப்ராஃபட் என்ன வார்த்தை பேசுறாரோ, இந்த வாரம் எனக்கு நடக்கணும். கடவுள் அவர் மூலியமா சொல்ற எந்த வார்த்தையா இருந்தாலும் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கணும். எதுவுமே டிலே ஆக கூடாது. கம் ஆன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது விரைவான வளர்ச்சி எனக்குள்ளே உண்டாகட்டும். சொல்லுங்க எஸ். எஸ். bring it on. எப்போ வளரணும்? சொல்லுங்க இப்பொழுது. யோபு 8:7 நான் நினைக்கிறேன். கொடுங்க பார்க்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். அப்ப அந்த சின்ன விதை, சின்ன துவக்கம். இன்னைக்கு திருப்பு முனைக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பணம் நம்ம கைக்கு வராதான். திடீர்னு ஒரு சொற்ப அமௌண்ட், ஒரு 70,000 ரூபான்னு வச்சுப்போம், ஒரு 1,00,000 ரூபான்னு வச்சுப்போம். அது நம்ம கைக்கு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பார்த்துட்டு ஐயோ இது எனக்கு பத்தாதுன்னு சொல்லாதீங்க. ஈவன் உங்க கையில இருக்கிறது பெரிய வேல்யூ. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? என்கிட்ட கொஞ்சோண்டு என்ன இருக்கு? போதும், நான் இதை இன்க்ரீஸ் பண்றேன். ஜஸ்ட் சொல்லுங்க, இப்போது என் கையில இருக்கிறது போதும். என் கையில இருக்கிறது பெருக போகுது. என் பேங்க்ல இருக்கிறது பெருக போகுது. மேபி உங்க பேங்க்ல ஜஸ்ட் 1000 ரூபீஸ் இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இப்போ ஜஸ்ட் உங்க போன் எடுங்க பார்க்கலாம். கூகுள் பே, போன் பே, பேடிஎம், அதுக்கு போங்க பார்க்கலாம். அதுக்கு மேல செக் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்களா? நல்லது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு உங்க மனசுல இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவன் அந்த அமௌண்ட்டை பார்க்குறப்போ ஒரு பயமும் வந்திருக்கும். அந்த பயத்தை விடுங்க. இப்போ கவனிங்க. அந்த சொற்ப அமௌண்ட் வித்தின் 3 monthsல இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆஸ் எ ப்ராஃபட் நான் ப்ராஃபஸி பண்றேன். God அந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். Oh yes. அது அல்ல உங்களுடைய பேங்க் பேலன்ஸ். Yes. அது அல்ல உங்களுடைய பொருளாதார நிலைமை. Oh yes. ஆஸ் எ ப்ராஃபட் நான் டிக்ளேர் பண்றேன். Oh yes. God இந்த நிலைமையை இப்பொழுதே மாத்துகிறார். சொல்லுங்க I receive. It is done. இப்போ வீட்டில் பீரோன்னு இருக்கும். ஆமா ரைட். அரிசி, அது என்ன சொல்லுவீங்க? அரிசி அந்த பாக்ஸா? ஓகே. அஞ்சரை பெட்டி. இன்னும் வேற என்ன இருக்கு? உப்பு டப்பா. இங்கெல்லாம் எங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு மைண்டு கொண்டு வாங்க பார்க்கலாம். அந்த ப்ராஃபட்டோட வைஃப் வந்து ப்ராஃபட் கிட்ட, எங்க வீட்டுக்காரங்க கூட தான் இருந்தார், ஈவன் அது உங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும். ஆனா கடன் வாங்கினவங்க எல்லாரும் வந்து எங்க பசங்களை கேட்கறாங்க. அதுக்கு ப்ராஃபட் சொன்னார், உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சோண்டு என்ன இருக்கு? ஓகே, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் போய் செய். வீட்டுக்கு போ, கதவை சாத்து, பாத்திரங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்? இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் வை. அந்த அம்மாவும் அதே போல செஞ்சிடுச்சு. எண்ணெய் வச்ச பாத்திரம் எல்லாமே என்னவா மாறுச்சு? எல்லா பாத்திரமும் ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்றாங்க, வேற ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு தான் பசங்க கிட்ட கேட்கிறப்ப பசங்க சொல்றாங்க, என்கிட்ட பாத்திரம் இல்லை. அவ போய் இதை தீர்க்கதரிசிகிட்ட சொல்லும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். எங்கெல்லாம் பணம் வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு பிஞ்ச் உப்பை வைங்க.
இப்ப அது பெருக போகுது. Oh yes, I receive. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எலிசா இருந்த காலத்துல ஒரு மாபெரும் பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல மனுஷனுங்களையே அடிச்சு கொன்னு அந்த பிணத்தை சாப்பிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதை படிச்சிருக்கீங்களா? பிணத்தை என்ன செய்றாங்க? சாப்பிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வறுமை கோட்டு கீழே இருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப ஆகாரம் அங்க இருக்கா? பொருளாதாரத்தினுடைய நிலைமை எல்லாம் ஜீரோ. ப்ராஃபட் கிட்ட ஓடோடி வராங்க. நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒருத்தனை அடிச்சு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றார், நாளைக்கு காலையில எல்லா இடத்துலயும் மாவு விற்கப்படும், சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பண்டங்களுமே வெளியே வரும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஒரே ராத்திரியில எப்படி அது சாத்தியமாகும்? ஓகே, நம்ம அதை கொஞ்சம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஓகே, ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காட்படி பயிறு 5 வெள்ளி காசுகளுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இப்ப பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அப்ப எந்த அளவுக்கு அங்க பற்றாக்குறை இருக்கும். அந்த அம்மா ராஜாவை பார்த்து எங்களை என்ன செய்யுங்க. அப்ப யாருனால இதை மாத்த முடியும்? ஈவன் கிங் நோ, அவரால் எந்த ஆக்ஷனுமே செய்ய முடியல. பட் அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம். ஓகே, களஞ்சியங்களில் இருந்தா ஆலைகளில் இருந்தா என்று சொல்லி. ஓகே, 28. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஓகே, அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். நீங்க தானே வாசிச்சீங்க. ராஜா யாரை பார்த்து கேக்குறாங்க? ஸ்திரீ, அந்த லேடியை பார்த்து. ஓகே, இப்ப பாருங்க. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, இவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். ஜீசஸ் கிரைஸ்ட். இங்க மாட்டு இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ இல்ல, என்ன இறைச்சி போகுது இப்போ? சூப்பு. லுக் அட் தட். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றாள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சது அது எப்படி இருக்கு? நீங்க இந்த இடத்துல நிலைமை ஈவன் இது நிறைய பேருடைய வீட்டுல இருக்கு. ஸ்பிரிச்சுவலா ஈவன் உங்க பிள்ளைங்களை எல்லாம் பிசாசு அட்டாக் பண்ணி வச்சிருக்கான். ஈவன் உங்க ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணி வச்சிருக்கான். ஈவன் உங்க ஒய்ஃப் அட்டாக் பண்ணி வச்சிருக்கான். ஈவன் அவங்களால எதையும் செய்ய முடியாத அளவுக்கு அவங்க கையும் காலையும் கட்டி போட்டிருக்கான். அம்மா ரைட்? வேதம் என்ன சொல்லுது? எவனை விழுங்கலாமோ, எப்படியா வகை தேடி சுற்றித்திரான். மீன்ஸ் யாரை இப்ப சாப்பிடலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாம் பஞ்சம் இருக்குதோ, தரித்திரம் இருக்குதோ, சொல்லுங்க இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஓகே, 31. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். இப்ப யாருடைய தலை வேணும்? ப்ராஃபட்டோடைய தலை வேணும். ஏன்? இப்ப சமைச்சு சாப்பிட்டது யாருடைய பையனே? ஆனா அந்த லேடி என்ன பண்ணுச்சு? தான் பையனை ஒளிச்சு வச்சுக்கிச்சு இல்லையா? அப்ப ஆக்கி சாப்பிட்டது யார? என்னைக்காவது இந்த சாப்டர் நீங்க வாசிச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? இது ஒரு கதையா நம்ம படிச்சோம், அவ்வளவுதானே. பட் இங்க என்ன நடக்குது பாருங்க. தான் பையனை அவர் கொடுத்துட்டாரு. அந்த லேடி தான் பையனை கேட்டா ஒளிச்சு வச்சுக்கிச்சு. போய் உட்கார்ந்து அவர் ஆர்டர் போடுறாரு, எனக்கு யாருடைய தலை வேணும்? இப்போ ப்ராஃபட்டோடைய தலை வேணும்னு. ஆனா ப்ராஃபட் அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு, என் தலைய ஒருத்தன் வாங்க வரான், அவனை பார்த்து சொல்றேன், நாளைக்கு இதே நாள்ல. அடுத்த அதிகாரம் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் சொல்றாரு? ப்ராஃபட் எலிசா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. மனுஷனாக்கி தின்னானுங்களே, எங்க அந்த கோதுமை எல்லாம் கிடைக்கல. இவர் சொன்ன உடனே எங்கிருந்து வந்தது? எப்படி ஒரே ஒரு நைட்ல விளைச்சல பார்க்க முடியுமா? கிடையாது. பட் இறைவன் சொன்னா பூமி கேட்கும். இறைவன் பேசினா உங்க வாழ்க்கை கேட்கும். ஓ மை காட், இறைவன் சொன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் கேட்கும். as a prophet நான் ப்ராஃபஸி பண்றேன், within 3 monthsல
God உங்க ஸ்டேட்டஸை மீண்டும் உயர்த்தட்டும். Oh yes. Within 3 monthsல இப்போ நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த நிலைமை மாறட்டும். Oh yes, I receive. உங்க வாழ்க்கையை God முன்னேற்றட்டும். Yes, I receive. உங்க பற்றாக்குறை இப்பொழுதிலிருந்து அபரிவிதமா மாறட்டும். Yes, I receive. சொல்லுங்க I receive. I receive. Bring it on. இங்க என்ன சொல்றாரு இவரு? நாளைக்கு இந்த நேரத்துல எல்லா வீட்டுக்குமே படி அளக்கப்படும். ஒருத்தர் எலிசா தலைய வாங்க வந்தான்ல, அவனை பார்த்து சொல்றார், நீ மட்டும் நாளைக்கு சோத்துல கை வைக்க மாட்டடா. அங்க இருக்கு 2வது வசனம் போடுங்க 7:2. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். என்னது? கடவுள் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். நான் போய் சொன்னா, நீ அதை பாப்ப, நீ ஆனா சோத்துல கை வைக்க மாட்டேன். அவன் என்ன சொல்றான்? ஏய், ஓவர் நைட்ல எப்பறா கடவுள் செய்வாரு? நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். God in the month supernatural miracle ரிலீஸ் பண்றாரு. நான் பார்க்கறேன் நீங்க வளர்றத. Oh yes. நான் பார்க்கறேன் நீங்க உயர்றத. Yes. நான் பார்க்கறேன் நீங்க மேல எழும்புறத. சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Yes. Bring it on. எத்தனை பேர் ரெடி? Yes. ஈவன் இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய சக்தி உங்களை தொடுகிறது. I receive. உங்க கண் அதை பார்க்கும். I receive. நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. I receive. Receive in the mighty name of Jesus. Oh yes. Bring it on. ஒரு காரியத்தை சொல்றேன். நான் நம்புறது எல்லாம் வல்ல இறைவனுடைய சக்தியை. அது இந்த பூமியில அபரிவிதமா இருக்கு. சொற்ப அமௌண்ட் உங்க கைக்கு வந்தாலும் அதை பிலீவ் பண்ணுங்க. சொற்ப காரியம் உங்களுக்கு நடந்தாலும், ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? இப்போ நீ பார்க்கிறது யோபு 8:7 என்ன சொல்லுச்சு? உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் ஓகே, முடிவு? உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். Amplified classic or amplified. Though your beginning was insignificant, yet your end will greatly increase. மெசேஜ் என்ன சொல்லுது? கொடுங்கப்பா. Even though you are not much right now, you will end up better than ever. I will end up this month better than. நான் இந்த மாசத்தை முடிக்கும் போது முன் போல் நான் இல்ல, இன்னும் பெட்டரா சிறந்ததா நான் முடிக்க போறேன். Yes, yes, yes. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? Oh yes. நான் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பேரை கொண்டு Yes. கிடையாது. இந்த வருஷம் நான் முடிக்கிறப்ப அது பாதி மெகாவுல வந்து நிக்கும். Yes, 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 yes. Oh my God. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க? இது டிஜிட்டல் டிவியா? இந்த வருஷம் நான் முடிக்கிறப்போ என் டிவி உங்க வீட்டுக்குள்ள எல்லாமே வரும். Yes. ஈவன் உங்க பக்கத்து வீட்டுக்குள்ளேயும் வரும். சொல்லுங்க yes in the name of Jesus. Yes in the name of Jesus. Oh yes. நான் இப்போ உங்க போன்க்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். My father. பட் இந்த இயர் முடியறப்போ உங்க வீட்டுக்குள்ள நான் இருப்பேன். Yes daddy. இப்போ என் அக்கவுண்ட்ல 3000 ரூபாய் தான் இருக்கும். பட் இந்த இயர் எண்ட் நான் முடிக்கிறப்போ 3 crore நான் முடிக்க போறேன். Oh yes. அவர் என்ன சொன்னார்? நாளைக்கு இந்த நேரம் நீ பாப்ப. அவன் சொல்றான், ஹே யூ சத்தியமே என்ன நீ ப்ராஃபஸி பண்ற? கடவுள் வானத்தையே திறந்தா கூட இவ்வளவு வராது. எங்க கதை விடுற? எப்படிடா ஓவர் நைட்ல கல்டிவேட் பண்ண முடியும்? எப்படி ஓவர் நைட்ல இதெல்லாம் பயிர் செஞ்சு உடனே சாகுபடி செய்ய முடியும்? முடியுமா? நான் நம்புற முடியும். Yes. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேரு? Yes prophet. யாரெல்லாம்? இன்னைக்கு சம்திங் நடக்க போகுது. Oh yes. ஒரு நைட்ல அவர் சொல்றாரு, எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க, நீ அதை பாப்ப. வயிறு எரியுமா எரியாதா? இன்னைக்கு நான் உக்காந்து ஒரு பெரிய ஆட்டு கால் எடுத்து இப்போ கடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபஸி பண்ணது நான் தான். நீ அதை பார்ப்ப, ஆனால் உன்னால சாப்பிட முடியாதுடா. அவன் நான் கடிக்கிறப்போ அவன் வயிறு எரியும். டேய் எனக்கு குடுடா. ஆமா ரைட். ஈவன் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பாப்பீங்க, நீங்க சுவைப்பீங்க, நீங்க அனுபவிப்பீங்க. சொல்லுங்க எஸ் ஐ ரிசீவ். I receive. கம் ஆன், கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாருக்கெல்லாம் இப்போ சொல்லுங்க வளர்ச்சி வேணும்? சொல்லுங்க ஐ ரிசீவ் த growth. இறைவன் உங்களை காக்கட்டும். Oh yes. இறைவன் உங்களை வளர்த்தட்டும். Yes. ஈவன் உங்க பிள்ளைங்களையும் இறைவன் பாதுகாக்கட்டும். Oh yes. நீங்க போகும்போதும் வரும்போதும் இறைவனால் காக்கப்படுவீர்களாக. I receive. Receive in the name of Jesus. I receive. I release the grace of protection. Oh yes. I release the grace of growth. I receive. I release the grace of increase. I receive. I release the grace of multiplication. Yes. Receive wherever you are. I receive. In Jesus' mighty name. Yes. It is done.